நாம பார்க்கலையா உங்களுடைய நிலைய? ஒரு தலைவராக இருந்து உலமா சபையினுடைய தலைவர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நீங்க அரசியல் பிரமுகர்களுடைய இல்ல திருமணத்துல அவ்வளவு ஆடம்பரமாக நடக்கிறது, அதுல அவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்குது, அதுல போய் கூட்டத்தோடு கூட்டமா சேர்ந்து போஸ்ட் கொடுக்கிற ஒரு நிலை. இந்த நிலையை நாங்க பின்பற்றணுமா? இதை பின்பற்ற நாங்க சொர்க்கத்துக்கு போவோமா? அல்லது மார்க்கத்துல மறுமையில கை சேதப்பட்டு நிற்போமா? இதே மாதிரி போய் பூமி பூஜை நடத்தப்பட்டு பாலை கொண்டு போய் ஊத்துகிற அந்த நேரத்தில் போய் நீங்களும் சேர்ந்து ஊத்துறீங்களே, இதை நாங்கள் பின்பற்றுவதன் மூலமா சொர்க்கத்துக்கு போவோமா, மறுமையில கை சேதப்பட்டு நிற்போமா? அப்ப இப்படி மார்க்கத்திற்கு மாற்றமாக செய்துவிட்டு மற்றவர்களை விமர்சனம் செய்து சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்கிற போர்வையில அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியும் குறிப்பிடுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்பு படுத்தி வருகிற செய்தியில சொல்றார், நான் திராசு தஹப்ன்ற ஒரு நூல்ல இருந்து நான் இதை சொல்றேன். திராசு தஹப் என்ற ஒரு கிதாபில் வருது. ஒரு ஆள் தன்னுடைய மனைவியை பார்த்து, நான் உன்னை தல்லக்து இலா ஹீன், ஒரு ஹீன் வரை அவனை தலாக் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஹீன் என்ன? ஒரு சமயம் கியாமத்தை சொல்லும் பொழுது ஹீன்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். 2-3 ஆயத்து இருக்குது, எல்லா ஆயத்தையும் ஒரு நேரம் ஆயிரும். அடுத்து இவருடைய அந்த பேச்சை தொடங்கும் பொழுது ஆக பலவீனமான ஒரு செய்தியை, இந்த தலைப்பிற்கும் சற்றும் சம்பந்தம் இல்லாத ஒரு தகவலை சொல்லி தொடங்குறார். இப்படி ஒரு காலம் மனிதர்களிடத்தில் வரும், ஹம்முஹும் புத்தூனுஹும், அவங்களுடைய ஒரே கவலை வயிற்று பிரச்சனை மட்டும்தான். ஆதாரமற்ற சில விஷயங்களை கொண்டு வந்து சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை மக்கள் மத்தியிலே திணிப்பதை நாம பார்க்கிறோம். அந்த ஹிதாயத்தினுடைய சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள். துக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கலையா நீங்க பொய்யை கட்டமைக்கிறது மூலமாக, பொய்யான பல விஷயங்கள் மூலமாக உங்களுடைய அந்த கொள்கை அமைப்பது என்பது கொள்கையிலேயே ஒரு ஆட்டம் காண செய்யலது. இப்படி பலவீனமான செய்திகளை வைத்துத்தான் இவங்களுடைய கொள்கையே அடிப்படையே அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்க முடிகிறது. சஹாபிகள் ஈமான் கொண்டதை போல நீங்கள் ஈமான் கொள் என்று சில பேருக்கு சொல்லப்பட்டால், காலு, அந்த மூடர்கள் கேட்கிறார்கள், அனுமினு கமா ஆமன சுஃபஹா. அவ்வளவு தெளிவாக தெரிகிற ஒன்றை திரித்து மாற்றி சஹாபாக்களை பின்பற்ற சொல்லுவதை போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதை தான் நாம பார்க்க முடிகிறது. அடுத்து அதே பாணியில இன்னொரு செய்தியை முன்வைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்தார்கள். உங்களுக்கு கண்கள் எல்லாம் தாரை தாரையாக கண்ணீர் ஓடியது, கல்பு நடுங்கியது அப்படின்ற மாதிரி அந்த செய்தியில என்னுடைய சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள், கடவாய் பல்லால் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்வதாக. இப்ப இந்த செய்தியை குறிப்பிட்ட பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் கலீஃபாக்கள் எல்லாம் பின்பற்ற சொல்லி இருக்கிறாங்க என்று இந்த செய்தியை வைத்து சஹாபாக்களை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற என்னுடைய கலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். அல்லு அலைஹா பின் நவாஜிர், கடவாய் பற்களால் பற்றி கொள்ளுங்கள். யார் நேர்வழி பெற்ற கலீஃபாவாக, யார் ஆட்சியாளராக இருக்கிறாங்களோ அவங்கள பின்பற்றுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிற அந்த வார்த்தையை, நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள்லாம் யாரு? ஹலீஃபாக்கள்னா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களை தான் ஹலீஃபாக்கள் என்று நாம சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை சார்பாக சுன்னத்துல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற தலைப்பில் ஒரு நிகழ்வு நடந்ததை நாம் எல்லாம் அறிவோம். அதில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருந்தது. அதில் காலையிலிருந்து பேசப்பட்ட பல விஷயங்கள் மார்க்கத்திற்கு முரணான பல விஷயங்களை அவர்கள் பேசியிருந்ததை நாம பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் அவருக்கு சஹாபாக்கள் பின்பற்றுவதன் அவசியம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டு அதிலே அவர் சில கருத்துக்களை சொல்லுகிற ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். அந்த கருத்துக்கள் இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு எதிரானது என்கிற பல நிலைகளை நாம சுட்டி காட்ட முடியும். அதில் அவர் என்ன பேசுகிறார், மார்க்கம் எப்படி அதை நமக்கு வழிகாட்டுகிறது என்கிற அடிப்படையில் நாம் பார்க்கிற போது, முதல்ல பேச தொடங்குகிற போதே திருச்சி மாவட்டம் சார்பாக ஏன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்கிற குழப்பத்திலே பேசுறார். கொள்கை விளக்க மாநாடு ஏன் திருச்சி மாவட்டம் திடீர்னு ஒரு கொள்கை விளக்க மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்களே, எதுக்காண்டி நடத்துகிறாங்கன்னு நான் நினச்சேன். ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லையே, ஒன்றும் சூடெல்லாம் இல்லையே, இந்த மாநாடு ஒரு சூடு பிடிக்கணும் அப்படின்மானா
ஏதாவது பிரச்சனைகள் இருந்து நடத்தினா பரவாயில்லை. திடீர்னு ஒரு கொள்கை விளக்க மாநாடுன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்களே, காரணம் இல்லாமல் போட்டிருக்க மாட்டாங்க. என்ன விஷயம்னு யோசித்து பார்த்தேன். நேரடியாக அந்த ஆட்கள்கிட்ட கேட்கலன்னாலும் எனக்கு இன்னும் பிடிபடலை. ஆனாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 அம்சங்களை கொண்டது. எந்த பிரச்சனையும் எந்த சூடும் இல்லாம திடீரென்று ஏன் இப்படி நடத்தப்பட வேண்டும் என்கிற குழப்பத்திலேயே பேச தொடங்கி இறுதியாக தானாகவே ஒரு முடிவுக்கு வந்ததாக சொல்லி, கொள்கை என்பதுதான் மிக முக்கியமானது, இது சாதாரணமானதல்ல, இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை, அதனால மக்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், எப்போதும் விளக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக நான் நினைக்கிறேன் என்று அந்த குழப்பத்திலே தொடங்குகிறார். இவர்கள் எந்த கொள்கை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இவர் சொல்கிறாரோ அந்த கொள்கை எப்படியானது என்பதையும் நாம நடந்த சில நிகழ்வுகளை வைத்து பார்க்க முடிகிறது. இதே ஜமாத்துல் உலமா இந்த மாநாட்டினுடைய ஒரு அமர்வுல தர்காவில் ஜியாரத் செய்யலாமா என்கிற கேள்விக்கு ஒருவர் பதிலளிக்கிறார். அவர் அதுல சில விஷயங்கள் அதுல இன்றைக்கு சமூகத்தில் நடப்பதை கண்டிச்சிட்டு அதில் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது கூடாது என்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அது குறித்து நாம தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். அவுலியாக்கள் இடத்தில், இன்னொரு இடத்தில், நாதாக்கள் இடத்தில் உதவி தேடுறது, அந்த உதவி தேடுறது கூடாது. இப்ப அந்த கொள்கை சார்ந்து அவர் அளிக்கிற பதிலை எதிர்த்து கன்னியாகுமரி சார்ந்த ஒரு ஜமாத்துல் உலமா சபை மறுத்து வெளியிட்டு இருக்கிற போது, அப்ப 2ல எது உங்க கொள்கை? கொள்கைதான் முக்கியமானது என்று பேச தொடங்குற தலைவர், கொள்கை என்பது அது மக்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும், கொள்கைதான் முதல்ல இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை ஆணிவேர் என்றெல்லாம் சொல்லி மிகைப்படுத்தி பேசக்கூடிய இவர் இதில் கொள்கையில் இப்படியான குளறுபடி, இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, கொள்கை சார்ந்து அதை எதிர்த்து இது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை இல்லை என்று கொள்கை விளக்க மாநாடு மக்களுக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கிற நிலையில இவர்களே கொள்கையற்றவர்கள் என்று இவர்களை சார்ந்தவர்களே சொல்கிற ஒரு அவல நிலையை நாம பார்க்க முடிகிறது. அப்ப இதுல எது சரியான கொள்கை என்பதை இவர்கள் தான் தெளிவுபடுத்தணும். அடுத்து இவருடைய அந்த பேச்சை தொடங்கும் பொழுது ஆக பலவீனமான ஒரு செய்தியை, இந்த தலைப்பிற்கும் சற்றும் சம்பந்தம் இல்லாத ஒரு தகவலை சொல்லி தொடங்குறார். இப்படி ஒரு காலம் மனிதர்களிடத்தில் வரும், ஹம்முஹும் புத்தூனுஹும், அவங்களுடைய ஒரே கவலை வயிற்று பிரச்சனை மட்டும்தான், ஐட்டம் மட்டும்தான், இது மாத்திரம் அவங்களுடைய கவலையே. ஒரு ஷரஃபுகும் மத்தாவுகும், ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழணும், அதுதான் கௌரவம் நினைக்கக்கூடிய காலம். வசதியா இருக்கிறாங்களா, அது மாத்திரம்தான் அவங்களுடைய கௌரவம்னு நினைக்கக்கூடிய ஒரு காலம் வரும். ஓ கிபிலத்துகும் நிசாவுகும், அவங்களுடைய கிபிலாக்கள் பூரா நிசாக்களாக தான் இருப்பாங்க, வீட்டில் கேட்டு தான் எதையும் முடிவு செய்வாங்க. ஓ கிபிலத்துகும் நிசாவுகும், ஓ தீனுகும் தராயிமுகும், ஓ தனாநீருகும், அவங்களுடைய மொத்த தீனே பணம் தான், அது மாத்திரம்தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள், அதுதான் தீன் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு காலம் வரும். இந்த உலகத்தினுடைய படைப்பினங்களில் ஆக கெட்டவர்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஅதி அலன்னாசி ஜமானுன், மக்களிடத்தில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஹிம்மத்துஹும் புத்தூனுஹும், அவர்களுடைய ஒரே கவலை வயிறாக இருக்கும், ஷரஃபுஹும் மதாவுஹும், வசதியாக வாழ்வதை அவர்கள் கௌரவமாக நினைப்பார்கள், கிபிலத்துஹும் நிசாவுஹும், அவர்களுடைய பெண்கள் தான் அவர்களுடைய கிபிலா, அவர்கள் முன்னோக்கு கூடிய ஒரு அம்சம் என்கிற மாதிரி இந்த செய்தியை படித்து இவர்கள் தான் படைப்பினங்களிலேயே கெட்டவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த உரையில துவக்கத்தில் குறிப்பிடுகிற இந்த செய்தி தலைப்புக்கும் சம்பந்தம் இல்லை. இது எவ்வளவு பலவீனமான ஒரு செய்தி. இந்த செய்தியில் இடம்பெறுகிற அனைவருமே பெரும்பாலும் பலவீனமான நபர்களாக, லைஃபுன் ஜித்தன்னு சொல்லப்படக்கூடிய அளவிற்கு கடுமையான பலவீனமான ஒரு செய்தி. இதில் இடம்பெற்றிருக்கிற ஏறத்தாழ ஒரு 4 அறிவிப்பாளர்கள் அவர்களுடைய அந்த தர்ஜுமா, அவங்கள பற்றியான செய்திகள்
இல்லாத அளவிற்கு மஜ்ஹூலான ஆட்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இதில் வரக்கூடிய ஹாரிஸ் என்பவர் பலவீனமானவர் என்று விமர்சனம் செய்யப்பட்டவர். இதில் வரக்கூடிய அபு அப்துல் ரஹ்மான் என்கிற நபர், அவர் பொய்யை கொண்டு சந்தேகிக்கப்படுகிற அளவிற்கு மிக மோசமான பலவீனமான நபர் என்கிற அளவிற்கு உள்ள ஒரு செய்தியை, இந்த சம்பந்தம் இல்லாத செய்தியை முதலாவதாக எடுத்து சொல்றார். அப்ப இவர்களுடைய கொள்கை என்பதே ஆதாரமற்ற அடிப்படைகள் அற்றவைகளின் மீது தான் கட்டமைக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு முக்கியமான சான்றாக நாம பார்க்கிறோம். அடுத்து இவர் பேச தொடங்கும் பொழுதே சஹாபாக்களுடைய தியாகத்தை அப்படியே ஏதோ ஒரு ஜும்மாவில் எடுத்த குறிப்பு அப்படியே இங்க வந்து பேசுறார். இவர் பேசுகிற தகவல்களை யார் மறுத்தது? லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபிகளை நீங்கள் யாரும் குறை சொல்லி விடாதீர்கள். ஒரு பெரிய உஹது மலை அளவிற்கு தங்கத்தையே நீங்கள் செலவு செய்திருந்தாலும் கூட அவருடைய ஒரு கையினுடைய ஒரு அளவுக்கு அவங்க சதக்கா செய்தாங்கன்னு சொன்னா அதுதான் பெருசுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ் அன்ன அஹதுக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹுதின், உங்களில் உஹது மலை அளவிற்கு நீங்கள் தர்மம் செய்தாலும், மா அதிரக்க முத்து அஹதிஹிம், அவர்களில் இரு கையளவிற்கு அல்லது வலா நிஸ்ஃபஹு, அதில் பாதி அளவிற்கு கூட அது ஈடாகாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால இதை யார் மறுத்தது? சஹாபாக்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்னலாம் அவர்களுக்காக அவர்களுடைய சிறப்புகளாக சொல்லி இருக்கிறாங்களோ அதை நாம மறுக்கலை. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சத்தியத்தை சொல்லுகிற போது துவக்க அந்த நெருக்கடியான அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்று தங்களுடைய பொருளாதாரங்களை இறை வழியில் செலவழித்தவர்கள் என்பதில் யார் மாற்று கருத்து கொண்டா? இது ஏற்கக்கூடிய ஒன்று தானே. யார் அவர்களை திட்டுவதை ஊக்கப்படுத்துறதுன்னு சொல்ல போனா, இந்த சஹாபாக்களை திட்டக்கூடியவர்களாக இருக்கிற ஷியாக்கள், அவர்களுடைய அந்த கொள்கையின் சாயம் தான் இன்னைக்கு ஜமாத்துல் உலமா சபையினுடைய மீது வீசுவதை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு இவர்கள் எதையெல்லாம் அங்கீகரிக்கிற நிலையில் மக்கள் மத்தியில கண்டும் காணாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ, இப்ப முஹர்ரம் மாதத்தில் எடுக்கப்படுகிற பஞ்சாபில் இருந்து இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேறி கொண்டிருக்கிற தர்கா போன்ற பல்வேறு விதமான மார்க்கத்திற்கு முரணான காரியங்களுக்கெல்லாம் இது ரசூல்லா காட்டி தந்த வழியா? சுன்னத் ஜமாத் என்று சொல்லி ரசூல்லாவுடைய சுன்னாவில் உள்ளதா? அப்ப இப்படியான நபி அவர்களை திட்டக்கூடியவர்களுடைய சாயலில் செயல்படக்கூடிய இவர்களுக்கு தான் இந்த செய்தி எதிராக இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனா அடுத்து அப்படியே நிறைய விஷயங்களை சொல்றாரு. இதெல்லாம் நாமளும் ஏற்றுக்கொண்டிருக்கிற, நாமளும் மக்கள் மத்தியில சொல்லி கொண்டிருக்கிற, உபதேசித்துக் கொண்டு பல வருஷங்களாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தான். லா யஸ்ஸவி மின்கும் மன் அன்ஃபக மின் கபிலில் ஃபத்ஹி வ காத்தல, மக்கா வெற்றிக்கு முன்னால் உங்கள் யார் நல்வழியில செலவழித்திருக்கிறார்களோ, செலவு செய்து போரிட்டவர்களுக்கு வேறு எவரும் ஈடாக சமமாக ஆக மாட்டார்கள் என்று சஹாபாக்களிலேயே அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருப்பதாக இறைவன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகிறார். இதை யார் மறுத்தது? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது ஹைருக்கும் கர்னி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது உங்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தவர் தான், இருக்கிற இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தில் இருப்பவர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை யார் மறுத்தது? இது மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா நிறைய அல்லாஹ்வுடைய தூதர் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இதெல்லாம் அவர் சரியா பட்டியலிடுகிற ஒரு அம்சமாக நாம் இதில் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்திகள் சஹாபாக்கள் தொடர்பாக திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு சொல்லுகிற அத்தனை செய்தியும் அவர்கள் நம்பிக்கை கொண்டது, அவர்கள் கொள்கை உறுதி, அவர்களுடைய இஸ்லாத்திற்கான அவர்களுடைய அர்ப்பணிப்புகள், இதையெல்லாம் திருமறை குர்ஆனிலேயும் நபிமொழிகளிலேயும் சொல்லுகிறவற்றை நாம ஏற்கிறோம், அவர்களை நேசிக்கிறோம். அவர்கள் ரொம்ப இஸ்லாத்திற்காக பட்டிருக்கிற அரும்பாடுகளை நினைத்து நாம் இன்றைக்கும் வியப்போடு அவர்களை பார்க்கிறோம். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இதை வைத்து நீங்கள் என்ன கருத்தை மக்கள் மத்தியில சொல்ல முன்வரீங்க? அதுதான கேள்வி.
இதை வைத்து அடுத்து இந்த சிறப்புகளை சொன்ன அந்த மாத்திரமே அதை தொடர்ச்சியாக ஒரு முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சில வசனங்களை, சில நபிமொழிகளை, ஆதாரமற்ற சில விஷயங்களை கொண்டு வந்து சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை மக்கள் மத்தியிலே திணிப்பதை நாம பார்க்கிறோம். அந்த ஹிதாயத்தினுடைய சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள், முழுமையான ஹிதாயத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெற்று விட்டீர்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததௌ, அவர்களை போல் நீங்கள் ஈமான் கொண்டால் நீங்கள் ஹிதாயத்தை பெற்று விட்டீர்கள். அதுல முதலாவதாக அவர் சொல்லுவது ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததௌ, அவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொண்டால் நேர்வழி பெற்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல. அவர்கள் என்றால் சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்கள் நேர்வழி பெற்றதை போன்று அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதுபோல் நாம் ஈமான் கொண்டால்தான் நேர்வழி அடைய முடியும் என்று அல்லாஹ்வே சொல்லிட்டான். அதனால அவங்களைத்தான் பின்பற்றணும் என்கிற கருத்தை சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனா இந்த வசனம் எதை சொல்லுது, முன்னாடி முன்பின் வசனங்கள் எதை குறிப்பாக்குது, இது எதை பற்றி பேசுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் என்பதை நாம தெளிவுபடுத்தும் பொழுது இந்த வசனத்திற்கு முந்தைய வசனமே நமக்கு இதை தெளிவுபடுத்துது, எதை பற்றி பேசுகிறது என்று. சஹீஹ் புகாரியில் அல்லாஹ்வுடைய தூதர் இது எந்த சூழ்நிலையில இறக்கப்பட்டது என்கிற அந்த செய்திகளை நாம பார்க்க முடியுது. இது எதை பற்றி பேசுகிற வசனம், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள் வகாலு கூனு ஹூதன் அவ் நசாரா தஹ்ததௌ, நீங்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாறிவிடுங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அவங்க சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் நபி அவர்களை சொல்றான், குல் பல் மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, தூய வழியில் நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மில்லத்து தான், அந்த மார்க்கம் தான் உங்களுக்கு நேர்வழியை பெற்றுத்தரும் என்று சொல்லி ஒமா கான மினல் முஸ்ரிக்கின், அவர் முஸ்ரிக்காக இருந்ததில்லை என்று அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துறான். அப்ப அவங்க என்ன செய்யணும் என்று அல்லாஹ் பட்டியலிடும் பொழுது, நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதாக, ஒமா உன்சில இலைனா, எங்களுக்கு எதெல்லாம் இறக்கி அருளப்பட்டதோ அதையெல்லாம் நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். ஒமா உன்சில இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் வ யாக்கூப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இஸ்ஹாக் யாக்கூப் அவர்களுக்கு பின்னால் வந்த இவங்களுடைய அந்த இவர்களுக்கு எதெல்லாம் அருளப்பட்டதோ அதை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். உமா ஊத்திய மூசா வ ஈசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். எந்த நபிமார்களையும் நாங்கள் இவரை விட இவர் சிறந்தவர் என்று பிரித்து பார்க்க மாட்டோம் என்பதை சொல்லி, இப்படி இன் ஆமனு பி மிஸ்லிமா ஆமன் தும்பி, இது மட்டுமல்லாம உங்க வேதத்தில் இருக்கிறபடி கடந்த அந்த நபிமார்களுடைய அவர்களுக்கு இறக்கப்பட்டவைகளை எல்லாம் நீங்கள் நம்புவதை போன்று தற்போது இஸ்லாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமறை குர்ஆனை அவர்களுக்கு இறைவன் இறக்கி அருளி இருக்கிற போது அவர்களையும் இவர்களை போன்று நீங்க அவரையும் ஏற்கணும், அவருடைய வேதத்தையும் நீங்கள் ஏற்கணும். இந்த வழியில் நீங்கள் நம்பிக்கை கொள்கிற போது ஃபகத் இஹ்ததௌ, நீங்க நேர்வழி அடையலாம் என்று இறைவன் இந்த பொதுவாக வேதக்காரர்களை அழைத்து அவங்களிடத்தில் இருக்கிற பிழைகளை சுட்டிக்காட்டி அவங்க எப்படி நேர்வழி அடையலாம் என்று அவர்கள் சொல்கிற கருத்திற்கு மாற்றமாக இவ்வளவு காரியங்களையும் வேதத்தின்படி நீங்க இன்னவர்களுடைய இவர்களுக்கு இறக்கப்பட்டதையெல்லாம் நம்பியது போலல்ல, அது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த தூதருக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் சேர்த்து இவர்களை போன்று நீங்கள் நம்பிக்கை கொண்டால் நீங்கள் நேர்வழி அடையலாம் என்று இறைவன் சொல்லுகிற வசனத்தை எப்படி திரித்து சொல்லுகிற ஒரு நிலையை நாம பார்க்க முடிகிறது. அப்ப இப்படியான அந்த வேலைகள் தான். இதை தொடர்ந்து அவர் பேசுகிற அந்த கருத்துக்களே இவர் சொன்ன கருத்துக்கு முரணாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். முதல்ல நபித்தோழர்கள் ஈமான் கொண்டதை போல நாம ஈமான் கொண்டால் நேர்வழி அடையலாம் என்று சொல்லிட்டு, அடுத்து அதை வலுப்படுத்துகிற ஆதாரம் என்கிற பெயரில் இவர் வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் இவர் சொல்கிற கருத்துக்கு எதிரான வசனங்களையும் அடிப்படைகளையும் நாம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிரதான தொழுகை 17 ரக்காத்துல ஓதக்கூடிய முக்கியமான துஆ இஹ்தின ஸிராத், யா அல்லாஹ் எங்களை ஹிதாயத்தை தா. அது முக்கியமான ஒரே துஆ, அது ஒண்ணுதான், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அது அந்த ஹிதாயத்தை தான் கேட்கணும். பூமியில் அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கும் பொழுது சொன்னான், குல் நஹபிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். போங்க பூமிக்கு போங்க, எங்கிட்ட இருந்து ஹிதாயத்து வரும்,
யார் அதை ஒழுங்கா பின்பற்றினீங்களோ, அதை எடுத்துக்கிட்டீங்களோ, ஒரு கவலையும் கிடையாது, நேர சொர்க்கம் தான். அந்த ஹிதாயத்தினுடைய சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள், முழுமையான ஹிதாயத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெற்று விட்டீர்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாரு? நமது வாழ்நாளுடைய லட்சியம் என்பது ஹிதாயத்து தான். ஏன்னா வரலான தொழுகையில 17 ரக்காத்துகளை நாம் ஓதுகிற முக்கியத்துவா இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான வழியில நீ செலுத்த வேண்டும் என்று இறைவனிடத்துல நாம கோர்றோம். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கிற போதும் கூட அல்லாஹ் நேர்வழியில் செல்பவர்கள் தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை சொல்கிறான் என்று அந்த வசனத்தை படிக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது? குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, இங்கிருந்து அனைவரும் இறங்கி விடுங்கள். ஃப இம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுவாரோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர் கவலைப்பட வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டியதில்லை என்று இறைவன் சொல்கிறான் என்கிற போது, முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் யாரை தனது கரத்தினால் படைத்ததாக சொல்கிறானோ, யாருக்கு வானவர்களை விட பல பெயர்களை இறைவன் கற்றுக் கொடுத்ததாக சொல்லி காட்டுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் இந்த வசனத்தின்படி வஹி அனுப்பி வழிகாட்டுவதாக சொல்கிறானோ, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதன் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட சுயமாக அவர்கள் செயல்படுவதற்கு அனுமதி இல்லை. உங்களுக்காக நிறைய விஷயங்கள் அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான். ஒரு விஷயத்தில் நீங்கள் தவறு செய்து திருந்திருக்கிறீர்கள், அதனால் இனி ஒரு காலங்கள்ல நீங்க இன்னென்னபடி நடந்து வாழுங்கள் என்கிற அடிப்படையில் இருந்தால் உங்களுக்கு அச்சம் கவலைதான். வஹி என்னிடத்திலிருந்து வரும், என்னிடத்திலிருந்து வருகிற வஹியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் இறைவன் ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கட்டளையாக சொல்லி இருக்கிறான் என்கிற போது, அப்ப இது உங்க கருத்துக்கே முரண் இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் கூட இறைவன் சொன்னபடி இறைவன் வஹியாக அறிவித்ததை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்றால் சஹாபாக்களுக்கு வஹி வந்துச்சா? அவங்களை எப்படி நாம பின்பற்றலாம் என்று நீங்கள் சொல்ல முடியும்? அது எவ்வளவு உங்களுக்கே உங்கள் கருத்து முரணாக இருப்பதை நீங்க பார்க்க முடியும். அதுவும் எண்ணற்ற பல திருமறை வசனங்களுக்கு மாற்றமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல்வேறு நபிமொழிகளுக்கு மாற்றமாக இப்படி பொருள் செய்ய முடியுமா? எவ்வளவு வசனங்கள் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி, அவன் அல்லாதவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவுலியா, அவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். கலீலம்மா ததக்கரூன், நீங்கள் குறைவாகவே சிந்திக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து நீங்க அந்த விஷயங்களை பின்பற்றக்கூடாது. அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிற போது நபித்தோழர்களை பின்பற்றணும் என்பது எங்கிருந்து வருகிறது? அல்லாஹ் நம்ம கிட்ட கட்டளை என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்விற்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்று இறைவன் எச்சரிக்கிறானே. இப்ப சஹாபாக்களை மாதிரி நாம செய்யணும் என்கிற கட்டளை இருக்கு. இது மாதிரி எண்ணற்ற பல நூற்றுக்கணக்கான வசனங்களை நாம் சொல்லலாம். அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னபடி நாம நடக்க வேண்டும், அல்லாஹ்னுடைய வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒவ்வொரு உரையின் போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக இதை பதிவு செய்திருக்கிறார்களே. இன்ன அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், இருக்கிற அந்த செய்திகளிலேயே மிக சிறந்த ஒரு செய்தியாக அல்லாஹ்னுடைய தூதர் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்னுடைய வேதம் தான் என்று அடையாளப்படுத்தினார்களே. வஹ்ஸனுல் ஹதீ ஹதீ முஹம்மத், வழிகாட்டுதல்களிலேயே சிறந்த ஒன்று இருக்கும் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதல் தான். இதை தவிர்த்து காரியங்கள்ல கெட்டது என்றால் ஷர்ருல் உமூர், காரியங்களிலே கெட்டது, முஹ்தஸாத்துஹா, புதிதாக உருவாக்கப்படுபவை, அந்த புதிதாக உருவாக்கப்படுகிற அத்தனையும் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் லலாலா, அது அனைத்தும் வழிகேடு, அத்தனை வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரிக்கை செய்தார்களே. அப்ப இந்த ஹதீஸு, இந்த வசனங்களை எல்லாம் தூக்கி நகர்த்தி வைத்து விட்டு இந்த வசனத்தை ஏறுக்குமாறாக அதனுடைய முந்தைய வசனத்தை பார்ப்பதில்லை. அல்லாஹ்னுடைய தூதர், அது வேதக்காரர்கள் தொடர்பாக எந்த நேரத்தில் அது இறக்கப்பட்டதாக அல்லாஹ்னுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ, அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்களோ அதை பார்ப்பது இல்லை. அதை இவ்வளவு வசனங்களுக்கு மாற்றமாக அதற்கு பொருள் செய்து புரிகிறோமே என்பதை பார்ப்பது இல்லை. அப்ப
இப்படியான வேலைகளைத்தான் இவங்க அந்த வசனங்களை திரித்து இந்த கருத்தை முன்வைக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியும் குறிப்பிடுறார். செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்பு படுத்தி வருகிற செய்தியில சொல்றார், நான் திராசு தஹப்ன்ற ஒரு நூல்ல இருந்து நான் இதை சொல்றேன். நான் சொல்றதும் திராசு தஹப் என்ற ஒரு கித்தாபில் வருது. ஒரு ஆள் தன்னுடைய மனைவியை பார்த்து, நான் உன்னை தல்லக்து இலா ஹீன், ஒரு ஹீன் வரை உன்னை தலாக் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார், சொல்லலாமா இல்லாமல் அது வேற விஷயம். ஒரு ஹீன் வரை உன்னை தலாக் சொல்லிட்டு சொன்னார். ஹீன்னு அர்த்தம் என்னன்னு அப்புறம் தான் அவர் முடிக்கிறார். ஒரு ஹீன் வரை நீ தலாக்குன்ட்டார். ஹீன்னா என்ன, ஒரு சமயம், ஒரு காலம், ஒரு நேரம் தான் ஒரு அர்த்தம், பொதுவான அர்த்தம். எந்த காலத்தை வைக்கிறது, எந்த நேரத்தை வைக்கிறது அப்படின்னு யோசித்து ரொம்ப கவலையாக இருந்தாங்க. இப்படி மாதிரி ஒரு வாசகத்தை சொல்லிட்டோமே, நிறைய பேர் சொல்லிட்டு தானே கவலைப்படுறாங்க. அதனால் அப்படி போய் கவலையாக இருந்த நேரத்தில் சித்திக் நாயகத்தை சந்திக்கிறாங்க. சித்திக் அக்பர் அல்லாஹ் தஆலா அவங்க கேட்குறாங்க, என்ன கவலையாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி மனைவி பார்த்து ஒரு வாசகம் சொல்லிட்டேன், அதனால் அது தலாக் ஆகுமா ஆகாதா, எவ்வளோ காலம்னு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களில் கியாமத்தை சொல்லும் பொழுது ஹீன்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்போ 2-3 ஆயத்து இருக்குது, எல்லா ஆயத்தையும் உதன நேரம் ஆயிரும். கியாமத்தை சொல்லும் பொழுது ஹீன்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதனால தலாக் ஹீன் வரை அப்படின்னு சொன்னால் எது வரங்க, கியாமத்து நாள் வரேன்ட்டாங்க. கேட்காமையாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு ஒரு 2 நாள் கவலையோடு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்குறாங்க, என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, இப்படி மாதிரி ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டு அதை நினச்சி கவலையாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, ஓ மத்தஅனாஹும் இலா ஹீன், உலக வாழ்க்கையினுடைய சோம் உங்களுக்கு மௌத்து வர, அந்த மௌத்து வரேன்னு சொல்கிறதுக்கு ஹீன்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதனால் உங்கள் தலாக்கு எது வர, அங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டாலும் என்ன பிரயோஜனம், மேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குதுன்னாலும் பயன்பாடு இல்லையே, மௌத்து வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிஞ்சிச்சு. இதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் அவங்கள சந்திச்சாங்க. என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, இப்படி மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, 6 மாதம் அல்லது 1 வருஷம். தூதி உகுலஹா குல்லஹீனின் பிஇذن ரப்பிஹா, விளைச்சலுடைய பலன்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஹீனிலும் அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். விளைச்சலுடைய பலன்கள் பெறுறதுங்கிறது 6 மாதம் அல்லது 1 வருஷம். பார்த்தாங்க, அங்கேருந்து எங்கே வந்துருச்சுங்க, 6 மாதம் 1 வருஷம் வந்துருச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கடைசியாக செய்துனா அலிநாயகத்தை சந்திக்கிறாங்க. என்ன லெவல் மாதிரியாக இருக்கிறீங்க, ஒன்றும் இல்லை, இப்படி மாதிரி ஒரு வாசகத்தை சொன்னேன், அதை நினச்சி தான் தள்ள வேண்டியது இருக்குது. 6 மாதம் 1 மாதம் கழிக்க வேண்டிய, 1 வருஷம் கழிக்க வேண்டியது இருக்குது. அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன வ ஹீன துஸ்பிஹூன், அல்லாஹுவின் நல்லடியார்கள் ஒரு காலை நேரத்திலும் அல்லது ஒரு மாலை நேரத்திலும் அவனை தஸ்பீஹ் செய்வார்கள். காலையில் சொன்னால் மாலையோடு முடிஞ்சிருச்சு, மாலையில் சொன்னால் காலையோடு முடிஞ்சிருச்சு. சந்தோஷம் தாங்க முடியல. நேராக இலா ஹதரத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. நாயகமே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஆளாளுக்கு ஒரு கருத்து, எல்லாரும் ஆயத்து வேற, எல்லாரும் ஒரு கருத்து சொல்றாங்க, எல்லாம் முரண்பட்ட கருத்தா வேற இருக்குது, மாறுபட்ட கருத்தா வேற இருக்குது, எல்லாரும் ஆயத்து வேற சொல்றாங்க. அப்பந்தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என் சஹாபிகள் வானில் மின்னும் நட்சத்திரங்களை போல, ஃபபிஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத். இது ஒரு சஹாபாக்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவை தொடர்பு படுத்தி வருகிற ஒரு செய்தி. ஒருவர் ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சாராம், தல்லக்து இலா ஹீன், தன்னுடைய மனைவியை நான் ஒரு குறிப்பிட்ட கால அளவு நான் உன்னை தலாக் செய்து விட்டேன்னு சொல்லிட்டாராம். சொன்ன பிறகு அவர் என்னடா அப்படி சொல்லிட்டோமே, இது எப்படி நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சாராம். முதல் அதில் விவரமாக என்ன செய்கிறாருன்னா, இது கூடுமா கூடாது அப்படின்ற டாபிக்குள்ளே நான் வரலன்றார். இப்படி தலாக் விடலாமா, நபி அவர்கள் முன்னிலையில இதை நபி அவங்க அங்கீகரித்திருக்கிற மாதிரி இந்த செய்தி அமைப்பை கொண்டு வர பார்க்குறீங்களே, அப்போ இது ஒரு கேள்வி. இது அல்லாம அவர் முதல்ல அபூபக்கர் அவர்களிடத்தில் போகும்பொழுது அபூபக்கர் அவர்களிடத்தில் கேட்குறாங்களாம், ஹீன் அப்படின்னா மறுமை நாளைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மறுமை வரைக்கும் மனைவியோடு நீங்க சேர முடியாது என்று அவங்க பதில் சொல்லிடுறாங்களாம். உமர் அவர்களிடத்தில் போய் கேட்கும்போது அல்லாஹ் ஹீன் மரணத்தை குறிப்பாக்குகிறான் சில வசனங்கள்ல, அதனால மரணம் வரைக்கும் என்று அதுல சின்ன குறைவை ஏற்படுத்தி மரணம்ன்றாங்க, அதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத ஒரு நக்கலா சிரித்து கொண்டே சொல்றாரு. அடுத்து உஸ்மான் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. உஸ்மான் அவங்க அல்லாஹ் விளைச்சலை
பற்றி சொல்லும் பொழுது இந்த ஹீன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதனால ஒரு 6 மாதம் இந்த விளைச்சலை கணக்கு பண்ணி 6 மாதம் என்பதையும் ஹீன் என்கிற வார்த்தையில் எல்லாம் குறிப்பாக்குறான். 6 மாத காலம் பிரிந்திருக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த கவலையில் அவர் இருக்கிறார். அலி அவர்கிட்ட அந்த கவலையோடு கேட்கும் பொழுது அல்லாஹ் காலையிலிருந்து மாலையிலிருந்து காலை என்கிற அந்த பொழுதையும் கூட ஹீன் என்று குறிப்பிடுகிறதுனால, அப்படி குர்ஆன் வசனங்கள்ல வர்றதுனால நீங்க ஒரு காலையில தலாக் விட்டீங்கன்னா மாலையோடு நீங்க சேர்ந்து கொள்ளலாம் என்கிற விளக்கத்தை அளிக்கிறார். இப்படி அளித்ததாக இவர் இந்த செய்தியை இப்படி நீண்டு இப்படி சுவாரஸ்யமா சொல்றார். சொல்லிட்டு கடைசி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்னாங்களாம், இன்னமா அஸ்ஹாபி கன்னுஜூம், சஹாபாக்கள் அனைவரும் நட்சத்திரத்தை போன்றவர்கள். ஃபபி ஐஹிம் இக்ததைத்தும், நீங்கள் அவர்களில் யாரை பின்பற்றினாலும் இஹ்ததைத்தும், நீங்கள் நேர்வழி பெற்று விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இவர் பதிய வைக்கிறார். அப்ப நான் யார் இதை எடுக்கணும்னா அலி அவர்களோட எடுத்துக்கோங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த செய்தியை சொல்றார். முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு செய்தியை தொடர்பு படுத்த வேண்டும் என்றால் அது சரியான செய்தியா, அது உண்மையிலுமே அது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, அதுல சனது இருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும்ல. இப்படியான ஒரு செய்தியை இவர் சொல்லுகிற இந்த சம்பவம் எந்த நபிமொழி கிரந்தத்திலையும் பதிவு செய்யப்படாத ஒரு செய்தி, அடிப்படையே இல்லாத ஒரு செய்தி. அப்போ இப்படியான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரோடு தொடர்பு படுத்தி ஒரு கதையை ஒரு கப்சாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றை தொடர்பு படுத்துறோமே, நபி அவர்கள் அதை எச்சரிக்கை செய்திருக்கிறார்களே என்கிற அச்சமில்லாம சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப தலைவரே இந்த நிலை என்றால் இவர் போதிக்கிற அந்த கொள்கை எப்படியானதாக இருக்கும் என்பதை நாம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த செய்தியில நாம கவனிக்க வேண்டியது, இப்படியாக உங்க போனாங்க, அபூபக்கர்ட்ட போனாங்க, உமர்ட்ட போனாங்க, இந்த செய்தி எங்க இருக்குது? நபிமொழியா? இதுக்கு என்ன சனது? யாரெல்லாம் இதை அறிவித்திருக்கிறாங்க? யார் வழியாக அறிவித்திருக்கிறாங்க? எந்த நபிமொழி கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? நபி அவங்களை பத்தி சொல்கிறோம் என்றால் நபி அவங்க என்ன சொல்றாங்க? இன்ன கதிபன் அலைய லைசக கதிபின் அலா அஹதின், என் மீது பொய் சொல்வது என்பது வேறொருவர் மீது பொய் சொல்வது போன்ற அல்ல. மண் கதப அலைய முத்தம்மிதன், யார் வேண்டுமென்றே என் மீது பொய் சொல்கிறார்களோ ஃபல் யத்தபவ மகாதஹு மினன்னார், அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களே. மற்றவங்கள மாதிரி மற்ற யார் மீது பொய் சொன்னாலும் அவங்க பின்பற்றுதலுக்கு உரியவர்கள் அல்ல. அது பெரிய விஷயமாக இருக்காது. பொய் என்றாலும் அதற்கான தண்டனைகள் வேறு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இப்படி சம்பந்தம் இல்லாத தெளிவாக ஆதாரமற்றவை என்று தெரிந்திருந்தும் போய் இணைக்கிறோம் என்றால் இது அஞ்ச வேண்டாமா? இன்னும் சொல்ல போனா இவர் சொல்கிற இந்த செய்தியினுடைய அந்த கடைசி வரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அவர் சொல்றார். அந்த வரி சில ஹதீஸ் கிரந்தங்கள் இடம்பெறுது. அதை மட்டும் சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், நீங்க அவர்கள யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் என்கிற அந்த பகுதி மட்டும்தான் சில ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தனையும் பலவீனமான செய்திகள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அப்து பின் ஹுமைத் என்கிற நூல்ல பதிவு செய்யப்படுது. இப்னு உமர் அவங்க வழியாக அறிவிக்கிற ஹம்சா என்கிற நபர் இது பலவீனமானவர் என்கிற நிலையில் இருக்கிறார். தாரகுத்னியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த செய்தியில இதுல இடம்பெறுகிற ஜாபிர் என்கிற ஒரு அறிவிப்பாளரும் ஜமீல் பின் ஜெயித் என்கிற நபரும் பலவீனமானவர் என்பதை, யாருனே அறியப்படாதவர் என்பதை தாரகுத்னி இமாம் அவர்களே பதிவு செய்யக்கூடிய அவர்களே குறிப்பிடுகிறார்கள். இப்படி இந்த பஜார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் அவர்கள் வழியாக அறிவிக்கப்படுகிற அந்த செய்தியில் அப்துல் ரஹீம் பின் ஜெயித் என்பவர் பொய்யர் என்கிற அளவிற்கு விமர்சனம் செய்யப்படுகிறார் என்று பஜார் அவர்களே குறிப்பிடுறாங்க. இப்படி நாம இது வருகிற அனைத்து ரூட்டுகள்லையுமே பொய்யர் அறிவிக்கக்கூடிய செய்தியாகவும் பலவீனமானவர்கள் பலர் அறிவிக்கக்கூடிய செய்தியாகவும் இடம்பெறுகிற ஒரு விஷயத்தை அதை ஆதாரமாக கொண்டு அடிப்படை எதை நீங்க முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை சொல்வதற்குத்தான் இந்த மாநாடை அமைத்தோம், கொள்கைதான் முக்கியம், கொள்கையில தடம் புரண்டால் பெரும் பாதிப்பை அது ஈமானில் ஏற்படுத்திடும் என்றெல்லாம் ஒரு பிம்பத்தை அமைத்தீர்களோ அது சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கலையா? நீங்க பொய்யை கட்டமைக்கிறது மூலமாக, பொய்யான பல விஷயங்கள் மூலமாக உங்களுடைய அந்த கொள்கை அமைப்பது என்பது ஒரு கொள்கையிலேயே ஒரு ஆட்டம் காண செய்யலது. இப்போ எவ்வளவு மோசமாக இப்படி பலவீனமான செய்திகளை வைத்துத்தான் இவங்களுடைய கொள்கையே அடிப்படையே அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றார். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ
சஹாபிகள் ஈமான் கொண்டதை போல நீங்கள் ஈமான் கொள் என்று சில பேருக்கு சொல்லப்பட்டால் காலு அந்த மூடர்கள் கேட்கிறார்கள் அனுமினு கமா ஆமன சுஃபஹா. சஹாபிகளை பார்த்து அவங்க சொல்றாங்க, இந்த சுஃபஹாக்களை மாதிரி இந்த மடையர்களை மாதிரியா நாங்கள் ஈமான் கொள்ளணும். ஏன்னா சஹாபிகளுடைய விசேஷம் என்னன்னா ஸல்லல்லாஹு என்ன சொன்னாலும் அப்படி கேட்டுருவாங்க. ஒரு வசனத்தை குறிப்பிட்டு வைதா கீலலஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ் சூரா பக்கராவில் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வைதா கீலலஹும் ஆமினு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் கமா ஆமனன் நாஸ் இந்த மக்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டதுபடி நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால் காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா இந்த மூடர்களை போன்று நாங்களும் நம்பிக்கை கொள்வோமா என்று கேட்கிறாங்க. அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா அவங்க தான் மூடர்கள் என்பதை அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டு வலாக்கின் லா யஅலமூன் அவர்கள் என்றாலும் அதை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த வசனத்தை காண்பித்து விட்டு இதில் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த நாஸ் இவர்கள் நம்பிக்கை கொண்டதை போன்று நம்பிக்கை கொள்ளுங்கள்னு சொல்லப்படும் போது இப்படி விமர்சனம் செய்யறவங்கள அல்லாஹ் விமர்சனம் செய்யறான். அப்ப இது சஹாபாக்களை நாஸ் என்கிற அந்த வார்த்தை சஹாபாக்களை மட்டும் குறிப்பாக்குற வார்த்தையா? அப்படி இருக்கிறதா? அதுல யார் இந்த வசனம் என்றைக்கும் கியாம நாள் வரைக்கும் யாரையெல்லாம் சந்திக்கிறதோ, யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சுஃபஹா என்று விமர்சிக்கப்படுகிறார்களோ அத்தனை பேரையும் குறிக்கிற வசனம் தானே இது. நம்பிக்கை கொள்ளுங்கன்னு இன்னைக்கு நாம ஒருவனிடத்தில் சொல்லும் பொழுது உங்களை மாதிரி முட்டாள்தனமானவர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல நாங்க நம்பணுமான இன்றைக்கும் சொல்லக்கூடியவன் இருக்கிறானே, அறியாமையில் இருக்கக்கூடியவன் இருக்கிறானே, அறிவீனன் இருக்கிறானே. அப்ப அவன் சொல்லக்கூடிய அந்த வாதத்துக்கு அவனும் அல்லாஹ்வின் கூற்றின்படி கருத்தின்படி அவன் தான் முட்டாள், அவன் தன்னுடைய மறுமை வாழ்க்கை இழக்கப் போகிறான் என்கிற அந்த அடிப்படையை அல்லாஹ் சொல்கிற இந்த வசனத்தை எப்படி ஒரு அழகாக அதை திரித்து அதை இவர்களை மட்டும் குறிப்பாக்கி பேசுவதை போன்று திரிக்கிறார்கள் என்பதை நாம கவனித்து பார்க்க வேண்டும். அப்ப இப்படித்தான் அவர்களுடைய எல்லா வேலைகளும் இருக்கிறது என்பதை நாம பார்க்க முடிகிறது. இன்னும் நாம சொல்ல போனா சஹாபாக்களை பத்தியான சில விஷயங்களை வலுப்படுத்தி அங்கே சொல்றார், அவங்க அப்படியே நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இப்படியான நிறைய விஷயங்களை அவ்வப்போது சொல்லிவிட்டு அதுல இவர் சொல்லக்கூடிய கருத்து எந்த கருத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னா கடைசியில நீங்க சஹாபாக்கள் அதனால் நீங்கள் பின்பற்றணும், இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்கல்ல, அதனால் அவர்கள் பின்பற்றுதலுக்குரியவர்கள். பனி இஸ்ராயில் பனி இஸ்ரவேலர்கள் உலகத்தில் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். ஆனால் பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டம் தான். என் உம்மத்தில் அதை விட கூடுதலாக வரும்னு சொன்னான். என் உம்மத்தில் அதை விட கூட வரும், அதை விட கூடுதலான கூட்டம் வரும். குல்லுஹும் பின்னார் எல்லாம் போக வேண்டிய இடம் வேற நரகம். இல்லா மில்லத்தம் வாஹிதா ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அது யார் என்று சொன்னால் மா அன அலைஹி வா ஸஹாபி சுப்ஹானல்லாஹ், நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கொள்கையில் எந்த ஈமானில் எந்த நடைமுறையில் இருக்கிறோமோ அதை தவிர மற்ற எல்லாரும் போக வேண்டிய இடம் வேற இடங்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய தூதர் பல கூட்டத்தினர்கள் வருவார்கள், அதுல மற்றவர்கள் அனைவருமே ஒரு கூட்டத்தை தவிர அனைவருமே நரகத்திற்கு சென்று விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொன்னார்கள்? மான அலைஹி வ அஸ்ஹாபின்னு தானே சொன்னாங்க. நானும் என்னுடைய சஹாபாக்களும் எப்படி இருக்கிறோமோ அதில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கம் செல்வார்கள் என்று சொல்லும் பொழுது அப்போ சஹாபாக்களை பின்பற்றணும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார். முதல்ல இந்த செய்திகளை பொறுத்தவரை இவர் குறிப்பிடுகிற அந்த செய்தி பலவீனமான செய்தி. இதில் இடம்பெறுகிற அப்துல் ரஹ்மான் பின் ஜியாத் என்பவர் பலவீனமான அறிவிப்பாளர். இதை நாம ஒருவேளை சரின்னு வைத்துக் கொண்டாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிற ஹாக்கிம்ல இடம்பெறுகிற செய்தி என்ன சொல்லுது? மான அலைஹில் யௌம வஸ்ஹாபி, இன்றைய தினம் நானும் என்னுடைய தோழரும் எதன் மீது இருக்கிறோமோ அதை யார் பின்பற்றுகிறார்களோ அதில் யார் இருக்கிறார்களோ அவங்கன்னு ரசூல்லா சொன்னாங்கன்னா, ரசூல்லா வாழ்கிற காலத்தில் நபித்தோழர்கள் எதை செய்வாங்க? ரசூல்லா சொன்னதை செஞ்சாங்க. தவறுதலாக செய்யும் பொழுது கண்டிப்புக்கு உள்ளாகிறாங்க. அவர்கள் மாறுதலாக செய்யும் பொழுது வஹி அடிப்படையில அவங்க கண்காணிக்கப்பட்டு அதை இறைவன் தடுத்து நிறுத்துகிறான். ரசூல்லா அதை தடுத்து நிறுத்துறாங்க. நாமளும் ரசூல்லா உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் அவர்கள் செய்கிற விஷயங்கள்ல நாம என்ன கருத்து வேறுபாடு கொள்றோம்? ரசூல்லா உயிரோடு இருக்கிற போது நபி அவர்களுக்கு முன்னால் அவர்கள் செய்வது நபி அவர்களுடைய அங்கீகாரம், அதை ஏற்கத்தானே செய்கிறோம். அப்ப இந்த கருத்தின்படியும் கூட
இவர்களுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு இது பலவீனம் என்றிருந்தாலும் கூட இவங்க கொள்கையை நிலைநாட்டுவதற்கு இதுல எந்த ஆதாரமும் இல்லை என்பதையும் நாம தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அதே மாதிரி குர்ஆன்ல வரக்கூடிய சில வசனங்களை வளைத்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொன்னா, காலையில் நான் உட்கார்ந்தும் கூட ஒரு ஹஸரத்து சொல்ல இந்த ஆயத்தை நான் கேட்டேன். والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحت الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. ஈமானிலே முந்தி அந்த நன்மக்கள் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார், இதெல்லாம் நம்ம பலமுறை பதில் சொன்ன வசனங்கள் தான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். அல்லாஹ் இந்த முஹாஜிர் அன்சார்கள் அதை முந்தி சென்றவர்களை அல்லாஹ் சொல்லுகிற போது, அதே மாதிரி வல்லதீன இத்தபாஹும் பி இஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை யார் அழகிய முறையில் பின்பற்றினார்களோ அவர்களையும் அல்லாஹ் தான் பொருந்தி கொண்டதாக, அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டதாக, அவர்களுக்கு சொர்க்க சோலைகள் இருப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறானே. அப்போ இப்படி அனைத்து சஹாபாக்களையும் பின்பற்ற சொல்லுகிற இந்த வசனம் இருக்குது, இதை வைத்து நாம் சஹாபாக்களை பின்பற்றணும் என்று சொல்ல வருகிறார். என்ன அடிப்படை இந்த வசனம் எதை சொல்லுது? இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லக்கூடிய கருத்து என்ன? யார் முஹாஜிர்களாக முந்தி சென்றிருக்கிறார்களோ, அந்த முஹாஜிர்களுக்கு உதவி செய்கிற அன்சாரிகளாக யார் மதினாவில் அவர்களை அரவணைத்து ஹிஜ்ரத் செய்தவர்களை அரவணைத்துக் கொள்கிறார்களோ, முந்தி சென்றவர்களை போன்று அவர்களை அழகிய முறையில் அந்த விஷயத்தில், அந்த முஹாஜிர்னா ஹிஜ்ரத் செய்தவர்கள், அன்சார்னா அந்த உதவி செய்கிறவர்கள் என்கிற அந்த ஒரு பண்பை குறிப்பாக்கி அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்கிறது என்றால், இப்போ ஒரு விஷயத்தில் இவரை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னா வேறு விஷயங்கள்ல பின்பற்றுறது அல்ல. இவங்க ஹிஜ்ரத் செய்ததுல ஹிஜ்ரத் செய்யாம சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் முந்தி பல தடைகளை தாண்டி செய்ததை போன்று இவர்களும் செய்ய முன் வந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும், சொர்க்கத்தை அவங்க அடைய முடியும். யாரெல்லாம் இந்த அன்சாரிகள்ல முந்தி உதவி செய்ய முன் வந்தார்களோ அவர்களை பார்த்து பிற்காலத்தில் உதவி செய்ய முன் வருகிறார்களோ அவர்களும் அந்த பொருத்தத்தை, இறைவனுடைய பொருத்தத்தையும் இறைவன் வைத்திருக்கிற அந்த பெரும் அருளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தானே இந்த வசனம் சொல்கிறது. இதுல அல்லாஹ் இன்னும் சொல்லும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையே பின்பற்றுகிறார்களோ என்று அல்லாஹ் சொல்லல. யார் பின்பற்றினார்களோ அவங்கள அந்த பண்புல குறிப்பிட்ட அந்த முஹாஜிர் என்ற ஹிஜ்ரத்திலையும் அந்த நஸ்ர் உதவி செய்கிற அந்த பண்புலையும் யார் அவர்களை பின்தொடர்ந்து அந்த நல்ல விஷயங்கள்ல இந்த ரெண்டு நன்மையான காரியங்கள்ல பின்தொடர்ந்து சென்றார்களோ அவர்களும் இறைவனுடைய பொருத்தத்திற்குரியவர்கள் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறதே ஒழிய இவர்களை சொல்லுவதை போன்று நாமெல்லாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றால் சொல்லுது. அந்த ஒரு வசனத்தை மற்ற பல நூறு குர்ஆன் உடைய வசனங்களுக்கு முரணில்லாத வகையில தானே அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதானே ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்கும். அப்ப எவ்வளவு தெளிவாக தெரிகிற ஒன்றை திரித்து மாற்றி அது ஏதோ ஒரு சஹாபாக்களை பின்பற்ற சொல்லுவதை போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதை தான் நாம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாம தொடர்ச்சியாக இது மாதிரியாக இவங்க வைக்கக்கூடிய ஒன்று திரிக்கக்கூடிய வேலை, மற்றொன்று பலவீனமான ஆதாரங்களை முன்வைக்கிறது. இப்படித்தான் இவங்களுடைய நிலை இருப்பதை நாம பார்க்கிறோம். அடுத்து அதே பாணியில இன்னொரு செய்தியை முன்வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்தாங்க. இதற்கு இர்பாத் பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் சங்கைக்குரிய உலமாக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் ரொம்ப தெரிந்த பிரபலமான ஒரு ஹதீஸ். இதற்கு இர்பாத் பின் சாரியா தான் சொல்கிறார்கள், فوعظنا موعظة بليغة ذرفت منها العيون ووجلت منها القلوب. ஸல்லல்லாஹு எங்களுக்கு பயான் செய்தாங்க, எங்கள் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஓடியது, எங்களுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது, எங்களுடைய கல்புகள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அப்படி பல செய்திகளை ஸல்லல்லாஹு சொன்னான். அந்த செய்தியை சொல்லிட்டு வரும் பொழுது இப்படி ஒரு செய்தி சொன்னாங்க, உம்மத்தை காது திறந்து கேட்டுக்கொள்ளட்டும். அப்படி சொல்லிட்டு வரும்போது இப்படி சொன்னாங்க, எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள், அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உலகத்தில் வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் வாழும் காலத்தில் அல்லது முன்னால் உள்ள காலத்தில் உள்ள பிரச்சனைக்கு தான் வழி சொன்னாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் தங்களுக்கு பின்னால் உள்ள பிரச்சனை என்னங்கிறதையும் சொன்னாங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொன்னாங்க. எனக்கு பின்னால் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், நிறைய இஃப்திலாஃப்கள் வரும்.
வராட்டா தான் பிரச்சனை. ஸல்லல்லாஹு வரும்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால ஸல்லல்லாஹு சொன்னது நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படி வந்தால் நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் என்ன? அதையும் சொல்லணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க. எதை சொல்லாமல் விட்டாங்க? ஸல்லல்லாஹு எல்லாத்தையும் சொன்னார்கள். அப்படி உங்களில் யாராவது மாறுபட்ட பல பிரிவினைகள், மாறுபட்ட முரண்பாடுள்ள கருத்துகள், அது இப்படி இது இப்படி, இது அறிவுக்கு இப்படி ஒத்து வரல, அப்படி இப்படின்னு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் ஹிதாயத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான வழி அலைக்கும் சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை பற்றி கொள்ளுங்கள். சுன்னத்தில் ஹுலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற என்னுடைய ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். அல்லு அலைஹா பின் நவாஜிர், கடவாய்ப்பற்களால் பற்றி கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்தார்கள். எங்களுக்கு கண்கள்லாம் தாரை தாரையாக கண்ணீர் ஓடியது, கல்பு நடுங்கியது அப்படின்ற மாதிரி அந்த செய்தியில நபி அவங்க அதுல சொல்லக்கூடிய உபதேசங்கள்ல ஒன்று அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் ஹுலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். அப்போ என்னுடைய சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள், கடவாய் பல்லால் அதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்வதாக இந்த செய்தி இடம்பெறுது. இப்போ இந்த செய்தியை குறிப்பிட்ட பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் ஹலீஃபாக்கள் எல்லாம் பின்பற்ற சொல்லியிருக்கிறாங்க என்று இந்த செய்தியை வைத்து சஹாபாக்களை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. முதல்ல இந்த செய்தி இது ஆதாரபூர்வமானது இல்லையான்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த செய்தி சொல்லக்கூடிய கருத்து என்ன? எல்லா சஹாபாக்களையும் பின்பற்றுங்கன்னு சொல்ல வருதா? தெளிவா அதுல இவங்க செய்யக்கூடிய அந்த திருத்தல் வேலையை நம்ம பார்க்க முடியுது. இந்த செய்தி நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம் யார் நேர்வழி பெற்ற ஹலீஃபாவாக, யார் ஆட்சியாளராக இருக்கிறாங்களோ அவங்கள பின்பற்றுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிற அந்த வார்த்தையை, நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள்லாம் யாரு? ஹலீஃபாக்கள்லாம் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களை தான் ஹலீஃபாக்கள் என்று நம்ம சொல்றோம். அப்ப இவர்களை மட்டும்தான் இவங்க சொல்ற மாதிரி புரிந்தாலும் கூட இவர்கள் தான் நால்வரை பின்பற்ற சொல்கிறது ஒழிய எல்லா சஹாபாக்களையும் பின்பற்றணுன்றதுக்கு இது ஆதாரம் இல்லை என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த செய்தி குறித்து நாம பார்க்கிற போது இந்த செய்தி சில பலவீனமான செய்திகள் இருந்தாலும் நம்பத்தகுந்த சில அறிவிப்புகளையும் இது அறிவிக்கப்படுது. அப்ப இந்த செய்தியை எப்படி நாம புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செய்தியினுடைய முழுமைகளை, இந்த செய்தியினுடைய துருக்கு, ஒவ்வொரு பாதைகளையும் இதை அறிவிக்கக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் வைத்து நாம பார்க்கிற போது இது எதை குறித்து பேசுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வ ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், உங்களை புதிதான அந்த காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஏன்னா வ இன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா, உங்களை இந்த பிதஅத் குறித்து உங்களை எச்சரிக்கிறேன். ஏன்னா பிதஅத் ஒவ்வொன்றுமே வழிகேடு என்கிற ஒரு எச்சரிக்கை ரசூலுல்லாஹ் செய்யறத பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாததான் பிதஅத்து, அப்ப ரசூலுல்லாஹ் இங்க வேறு சிலரை பின்பற்ற சொல்றாங்க என்கிற பகுதியை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி சில செய்திகள் எப்படி இடம்பெறுகிறது, அவங்கள அபிசீனிய அடிமை என்றாலும் அவங்களுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்க அப்படின்றத அஹ்மதுல வர, இப்னு மாஜால வர அறிவிப்புகளை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இது எதை பற்றி பேசுகிறது என்பதை நாம ஒரு தெளிவா பார்க்கிறோம். மார்க்கம் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், அதுதான் குர்ஆனுடைய இத்தனை வசனங்களின் அடிப்படையில நபி அவங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிற பல நபிமொழிகளின் அடிப்படையில, ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையில நபி அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றணும் மார்க்கத்திற்கு. இது அல்லாம அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் நீங்க பின்பற்றணும், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறதுல மாறுதல் செய்யறது, கூடுதலை உண்டாக்குறது, இதையும் அந்த ஹதீஸ்ல எச்சரிக்கை செஞ்சிடறாங்க. இதெல்லாம் வழிகேடு என்பதை தெளிவுபடுத்திடுறாங்க. இந்த அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் பின்பற்றணும் என்கிற அந்த பகுதிகள்லாம் எதை உணர்த்துது அப்படின்னா, இது ஒரு நாட்டினுடைய, அதுவும் குறிப்பாக்கி ஹலீஃபாக்களை குறிப்பாக்குறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஹலீஃபாக்கள் நேர்வழிப்பட்டு சரியாக இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி அவங்க அமைக்கிற போது அதுல அவங்களை எதிர்த்து புரட்சி செய்வதோ, அவங்கள மார்க்கத்துக்கு முரணாக அவங்க ஆகாத வரைக்கும் அவங்களை பின்பற்றி போக வேண்டும், அங்க ஒரு சீர்குலைவு ஏற்பட்டுறக்கூடாது, ஆட்சியில பெரும் குழப்பம் ஏற்பட்டுறக்கூடாது என்பதற்கான உபதேசமாகத்தான் இந்த உபதேசத்தை நாம பார்க்க முடியுமே ஒழிய, மார்க்கப்படி மார்க்கத்தில் இன்னொருவரை நாம பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படை இதுல அறவே இல்லை என்பதை நாம இந்த முழு செய்திகளை பார்க்கும் பொழுது நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அளவுகளை வச்சு நீங்க மற்ற நாட்டில் எங்கேயும் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இந்த அளவுகளை வச்சு பாருங்க. நம்மள 2 பாங்கு சொல்லல, 1 பாங்கு தான். சிலர் என்ன செய்யறான், ஜும்மாவில் 1 பாங்கு தான் சொல்றான்.
என்னல ஒரு பாங்கு சொல்கிற, 2 பாங்குல துன்யா பூரா இருக்குதுன்னு சொன்னான். இல்லை உஸ்மான் அல்லா தஆலா ஏற்படுத்தினது அது, நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னால் செய்திருவோம், உஸ்மான் தான் சொன்னால் செய்ய மாட்டோம். இல்லை உஸ்மான் அல்லா தஆலா பின்பற்றினா கன்ஃபார்ம் சொர்க்கம், இல்லை உஸ்மான் அல்லா தஆலா பின்பற்றினா கன்ஃபார்ம் சொர்க்கம். தமிழ்நாட்டில் இந்த அளவுகோலை வைத்து நாம் பார்க்கும் பொழுது 2 பாங்கு ஏங்க சொல்லலைன்னு நம்ம போய் ஒரு பள்ளியில் கேட்டோம்னா அது உஸ்மான் அவங்க ஏற்படுத்தினது, நபிக்கு மாற்றமாக அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நபி அவங்க ஒரு பாங்கு தான் சொல்லியிருக்கிறதுனால ஜும்மாவுக்கு நாங்கள் வந்து ஒன்று தான் சொல்லுவோம், உஸ்மான் அவங்க ஏற்படுத்தினதை செய்ய மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு அதை விமர்சித்து என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இவங்க வந்து எப்படி நபிக்கு மாற்றமாக அவங்க செஞ்சாங்கன்னா கேட்குற நமக்கு அறிவு வேணுமா இல்லையான்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஜும்மாவுக்கு 2 பாங்குகள் சொல்கிற இந்த வளமை, இவங்க இந்த ஹதீஸ் அல்லாஹனுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம், நபிமொழி இதெல்லாம் பின்பற்றுவது தான் அடிப்படை என்று சொல்லிக் கொள்கிற இவர்கள் அப்பட்டமாக இதில் இவ்வளவு தெளிவாக சஹீஹ் புகாரில் வருகிற அந்த அறிவிப்பில் எப்படி வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடைமுறை குறித்தும் அதில் தெளிவாக வருகிறது. கான நிதாஉ யௌமுல் ஜும்ஆத்தி, அந்த ஜும்மாவுடைய அந்த அழைப்பு என்பது ஆகியிருந்தது அவ்வளுஹு இதா ஜலசல் இமாமு அலல் மிம்பர், மிம்பரின் மீது இமாம் அமர்கிற போது தான் ஆரம்பத்தில் ஆகியிருந்துச்சு. அலா ஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் அப்படி தான் இருந்துச்சு. அபீ பக்ரின், அபூபக்கர் அவங்களுடைய காலத்திலையும் அப்படி தான் இருந்துச்சு. உமர் அவங்களுடைய காலகட்டத்திலும் அப்படி தான் இருந்துச்சு. ஃபலம்மா கான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் தான் கஸ்ருன்னாஸ் மக்கள் அதிகமானாங்க. இப்போ ஜாத நிதா சாலிஸ் அலா ஜௌராயி, கடை வீதிகளில் இன்னொரு அறிவிப்பை கூடுதலாக அறிவித்தார்கள் என்று சொல்கிறாங்க. இந்த நிதா என்கிற வார்த்தையை நாம் பாங்கு அதிகப்படுத்தினார்கள் என்றும் புரியலாம், அல்லது ஒரு அழைப்பு விடுத்து கூப்பிட்டு தொழுகைக்கு வாங்கன்னு ஒரு சொன்னார்கள் என்பதையும் நாம் குறிப்பாகி கொள்ளலாம். இதில் எப்படி இருந்தாலும் இதை வைத்து ஒரு பாங்கை நான் அதிகரிக்கிறேன் என்று சொல்வது எவ்வளவு அப்பட்டமாக இவங்க வந்து நபியவங்க இதை தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு தெரிந்த பிறகும் இவங்க பின்பற்றுவதாக சொல்கிற அபூபக்கர் அவங்கள பின்பற்றணும், உமர் அவர்களை பின்பற்ற, அவங்களும் உங்க அடிப்படையில் பின்பற்றுதலுக்கு உரியவங்க தானே. அப்போ இவங்க எல்லாம் இந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறாங்க, இதைத்தான் செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட அல்லாஹனுடைய தூதரே இதைத்தான் செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு வந்த நபித்தோழர்களுடைய கூற்றை ஏற்றுத்தான் நாங்கள் ஒரு பாங்கு அந்த சொல்ல மாட்டோம், 2 பாங்கு தான் சொல்லுவோம் என்று நிற்கிறார்கள் என்றால் அப்போ இவங்களுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க. எப்படியான நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இவங்க நபி வழிகளை எல்லாம் பின்பற்றுவதை மறுத்து சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கிற இவர்களுடைய கொள்கை நபி வழி மறுப்பிற்கு அழைத்து சென்றிருக்கிறது. பல அப்பட்டமாக அல்லாஹனுடைய தூதருடைய சொல் இருந்தாலும் செயல் இருந்தாலும் அதை ஒதுக்கி ஓரம் தள்ளிவிட்டு அதற்கு பிறகு வந்த நபித்தோழர்களுடைய சொல்லை அல்லாஹனுடைய தூதருடைய சொல்லை விட முற்படுத்துகிற வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அப்ப சஹாபாக்களை பின்பற்றணும் என்கிற இந்த இவர்களுடைய கொள்கை இவர்களை நபி வழி மறுப்பிற்கு அழைத்து செல்கிறதா இல்லையா? எதை அடிப்படையில் பின்பற்ற வேண்டும்? ஒரு முஃமின் எதில் மாறு செய்யக்கூடாதோ, எதை மறுத்துவிடக்கூடாதோ, எதை பின்பற்றுவது நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படுமோ, எது அவசியமோ அதை விட்டு நபித்தோழர்களை பின்பற்றுகிறோம் என்கிற பேரில் நபி அவர்கள் சொன்ன கருத்துக்களை புறம் தள்ளுகிறார்கள் என்றால் இவர்களுடைய இந்த சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்கிற இவர்களுடைய கொள்கை எது என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி சில இந்த உஸ்மான் அவர்கள் தொடர்பாக சொல்லி உஸ்மான் அவங்க செஞ்சாங்க அதை நாங்கள் செய்வோம், ஏன் அப்படின்னா அது சில அந்த பலவீனமான ஒரு செய்தியை சொல்லி உஸ்மான் அல்லாஹ் பின்பற்றினா கன்ஃபார்ம் சொர்க்கம். லிகுல்லி நபியின் ரஃபீக்குன் வ ரஃபீகி ஃபில் ஜன்னத்தி உஸ்மான் இப்னு அஃபான். சொர்க்கத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் நெருக்கமான ஒரு நண்பரை ஏற்படுத்தி கொடுப்பான். சொர்க்கத்தில் என்னுடைய நண்பர் ஹஜ்ரத் உஸ்மான் சொன்னாங்க. அவங்கள பின்பற்றினா கன்ஃபார்மாக சொர்க்கம். லிகுல்லி நபியின் ரஃபீக், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தோழர் இருந்தார். ஒரு ரஃபீகி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் என்னுடைய தோழர் என்பவர் உஸ்மான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ற ஒரு செய்தியை குறிப்பிடுறார். அப்ப இந்த செய்தியை அறிவிக்கிற திருமதி இமாம் அவர்களே லைச இஸ்னாதுஹு பி கவீன், இது இஸ்னாது வந்து சரியானது இல்ல, வஹு முன்கத்தி, இது வந்து அறிவிப்பாளர் தொடர் முறிந்த ஒரு அறிவிப்பு என்பதை தெளிவுபடுத்துறாங்க. இதுல வருகிற ஷைக் என்கிற அவர் குறித்து எந்த ஒரு அந்த அறிவிப்புல வரக்கூடிய ஒருவர் குறித்து எந்த ஒரு அடிப்படையும் அவர் யார் என்ன ஏது அவர் நல்லவரா அல்லது வந்து நம்பகமானவரா என்கிற எந்த குறிப்பும் இல்லை என்கிற அளவிற்கு அவர் மஜ்ஹூலான ஒரு நபராக இருக்கும் பொழுது
இந்த செய்தியை கொண்டு வந்து சில விமர்சனங்களையும் தேவையற்ற விமர்சனங்களை முன்வைக்கிறார். உஸ்மான் அவங்களை விட்டுட்டு ஓம் பின்னாடியே நாங்க போறது, ஓம் பின்னாடியே போனா ஜெயிலுக்குள்ள போவோம், உஸ்மான் பின்னாடி போனா நாங்க சொர்க்கத்திற்கு போவோம், ஓம் பின்னாடி போனா ஜெயிலுக்கு போவோம் என்கிற மாதிரி தேவையற்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். பின்னால வந்தா ஜெயிலுக்குள்ள கூட்டு போற. அப்போ உஸ்மான் அவர்கள் பின்னாடி போவதை விட அல்லாஹனுடைய தூதர், நாங்கள் சொல்லுகிற படி அல்லாஹனுடைய தூதர் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நாம சொர்க்கத்தை அடையணும். அதைத்தான் நாம சொல்றோம். எந்த தனி நபர்களையும் நாம பின்பற்ற சொல்லல. நீங்கள் என்ன கருத்தை முன்மொழிகிறீங்க? ஏதாவது ஒரு சூழல் வந்தா நாங்க ஒரு உலமாக்கள்கிட்ட கேளுங்க, பேர் வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட வாங்க, இறந்தா எங்கள்கிட்ட வாங்க, ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க தான் எல்லாம் என்று எல்லாத்திற்கும் உங்களிடத்தில் வரணும், உங்களை பின்பற்றணும், உங்களிடத்தில் கேட்கணும் என்கிற அந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீர்களே. உங்களை பின்பற்றணும்னா என்ன நிலைமை சமுதாயத்துக்கு வரும்? நாம பார்க்கலையா உங்களுடைய நிலைய? ஒரு தலைவராக இருந்து உலமா சபையினுடைய தலைவர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நீங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அரசியல் பிரமுகர்களுடைய இல்ல திருமணத்துல அவ்வளவு ஆடம்பரமாக நடக்கிறது, அதுல அவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்குது, அதுல போய் கூட்டத்தோடு கூட்டமா சேர்ந்து போஸ்ட் கொடுக்கிற ஒரு நிலை. இந்த நிலையை நாங்க பின்பற்றணுமா? இதை பின்பற்ற நாங்க சொர்க்கத்துக்கு போவோமா? அல்லது மார்க்கத்துல மறுமையில கை செய்தப்பட்டு நிற்போமா? இதே மாதிரி போய் பூமி பூஜை நடத்தப்பட்டு பாலை கொண்டு போய் ஊத்துகிற அந்த நேரத்துல போய் நீங்களும் சேர்ந்து ஊத்துறீங்களே, இது மாதிரி இதை நாங்கள் பின்பற்றுவதன் மூலமா சொர்க்கத்துக்கு போவோமா, மறுமையில கை செய்தப்பட்டு நிற்போமா? அப்ப இப்படியான எண்ணற்ற பல விஷயங்களை நாம சொல்லலாம். அப்ப இப்படி மார்க்கத்திற்கு மாற்றமாக செய்துவிட்டு மற்றவர்களை விமர்சனம் செய்து சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்கிற போர்வையில நபிமொழியை எதிர்க்கிற ஒரு நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க என்பதை இந்த உங்களுடைய அந்த பேச்சு தெளிவுபடுத்துவதை நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா சஹாபாக்களை வேணா நீங்க குர்ஆனை தொடக்கூடாது, சஹாபிகள் வேண்டாம்னு சொன்னா இந்த குர்ஆனை கூட கையில தூக்க கூடாது. இந்த குர்ஆனை கையில் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை உங்களுக்கு, சஹாபிகளை வேண்டாம்னு சொன்னா விமர்சிச்சா என்கிற மாதிரியான சில வாதங்கள். ஏன்னா சஹாபாக்கள் தான் தொகுத்தாங்க. இப்ப இது எவ்வளவு ஒரு மோசமான வாதம். குர்ஆன் என்பது இப்ப ரசூல்லா காலத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, எந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்? அஃபலாய் ததப்பருல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே. அப்ப குர்ஆன் தொகுக்கவே படலையே, ஓசை வடிவில் இருக்கிறதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்னு சொல்றான். அது நம்முடைய வசதிக்கு ஏற்ப எழுத்தாக நாம் ஆக்கிக் கொள்ளலாம், அல்லது ரெக்கார்டாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம், அல்லது இன்னைக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்களாக நம்ம வடிவமைத்துக் கொள்கிறோம். இப்படி ஒரு வசதியை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். நபி அவங்களும் அவங்க எழுத்தர்களை, நபித்தோழர்களை வைத்து எழுத்தாக்கம் செய்தார்கள். தோள்கள்ல, எலும்புகள்ல நபி அவர்கள் அதை செய்தார்கள். அது ஒரு தொகுப்பா ஒரு புத்தக வடிவில தொகுத்தவர்கள் நபித்தோழர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால அவங்களை பின்பற்றணுமா? அப்போ இன்னைக்கு அந்த எழுத்தாக்கும் புத்தக வடிவத்தில் இருந்து கம்ப்யூட்டரைஸ்டா ஆக்குனாங்கன்னா, அப்ப அவங்க யார் கம்ப்யூட்டரைஸ்டா ஆக்குனாங்களோ, அப்ளிகேஷன்கள்ல யாரும் அதை உருவாக்குனாங்களோ அவங்களை பின்பற்றணுமா? அவங்க செய்திருக்கிற மகத்தான பணியை நாம விமர்சிக்கல, அது போற்றுதலுக்குரியது, அவர்களுடைய தியாகம், அதுல அவர்கள் அர்ப்பணித்தது, இது எல்லாம் அவர்கள் அதற்காக சிந்திய அனைத்திற்கும் அல்லாஹ் அவர்களுக்கு பல நன்மைகளை தர இருக்கிறான், அதுல மாற்று கருத்து இல்லை. இதை வைத்து அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கிற கருத்து அது எவ்வளவு பிழையானது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஆகட்டும், தராவிய தொழுகை செய்தாங்க. பின்னால அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து உபய் பின் கஅப் ரலியல்லாஹு இமாமாக வச்சு 20 ரக்காத் தராவி தொழுகை வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமக்களே, நிஅமத்துல் பித்அத்து ஹாதிஹி, அன்னை ஆயிஷா தான் சொன்னாங்க இல்லையா, இது ஒரு அழகான பித்அத்துன்னு சொன்னாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்படுத்தின இந்த காரியத்தை பாராட்டினார்கள். இப்படி நிறைய அடுக்கிறார். தராவீஹ் தொழுகையை 20 ரக்காத்தாக உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க. இதை அப்ப இது மாதிரியான இந்த சஹாபாக்களுடைய சுன்னத்தெல்லாம் விடுபட்டு போய்விடுகிறது. சஹாபாக்களை வேண்டாம்னா அதை எப்படி நாம செய்ய முடியும்னு சொல்றாங்க. அதை செய்யாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய தெளிவான செய்தி, நபி அவர்கள் ரமலானுடைய மாதத்திலும் அது அல்லாத மாதத்திலேயும் 11 ரக்காத்துகள் தொழுதார்கள். இன்ன பிற சில எண்ணிக்கை மாற்றங்களோடு பல அறிவிப்புகள் வருது. அதையெல்லாம் விட்டுவிட்டு உமர் அவர்கள் எதை செய்தார்களோ அதை நாங்கள் செய்வோம், உமர் அவர்கள் செய்ததை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாராட்டி அதை அது நல்ல பிதஅத்துன்னு சொல்லிட்டான் என்கிற மாதிரி இது மாதிரி ஆதாரமற்ற, அடிப்படைகளற்ற, பலவீனமான இது மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி இவர்கள் அந்த கருத்தை நிலைநாட்ட இருக்கிறார்கள் என்றால், இன்னும் இவங்க சொல்லக்கூடியதில் உண்மையா? 20 ரக்காயத்துகள் உமர் அவங்க
தொலை சொல்லி கட்டளையிட்ட மாதிரி வருகிற செய்திகள் சரியானதாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால இவங்க சொல்கிற மாதிரியான அந்த செய்தி, அன்ன உமர் இப்னு அல் ஹத்தாபி அமர ரஜுலன் யுஸல்லி பிஹிம் இஸ்ரீன ரகாத்தன் என்று வருகிற அந்த அறிவிப்பு, மக்களுக்கு 20 ரக்காத்துகள் தொலை நடத்துமாறு உத்தரவிட்டார் என்ற வர அறிவிப்புல யஹ்யா பின் சயீத் என்கிற நபர் இருக்கிறார். இவர் உமர் அவங்க காலத்துல வாழ்ந்தவரே இல்லை, வாழாத ஒருவர். உமர் அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த இவருக்கும் உமருக்கும் சந்திப்பே ஏற்படாத ஒரு இன்கித்தான தொடர் முறிந்த ஒரு அறிவிப்பை வைத்துத்தான் இவங்க இப்படியான பல விஷயங்களை சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு உள்ள அந்த உமர் ரலியல்லாஹுவங்க 11 ரக்காத்துகள் தொலை வைத்ததற்கான ஆதாரங்களை தான் நம்ம சில இடங்கள்ல பார்க்க முடியுது. அதை நாம பார்க்கும் பொழுது மக்களுக்கு 11 ரக்காயத்துகளை உமர் அவர்கள் அதுல உபை இப்னு காப் என்கிற நபித்தோழரை நியமித்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த 11 ரக்காத்துகளை தொலை கட்டளையிட்ட மாதிரியான அறிவிப்புகளை நம்ம பார்க்க முடியுது. அதுல இவங்க சொல்கிற இது மாதிரியான எல்லா அறிவிப்புகளுமே 20 ரக்காத்துகள் அவங்க தொலை வைத்ததாக அல்லது அவங்க காலத்தில் நடந்ததாக சொல்கிற அனைத்து அறிவிப்புகளிலுமே பலவீனம் இருக்கிறது என்கிற போது, அப்ப இவங்க நபியவங்க நேரடியாக ஒன்றை செய்திருக்கிறார்கள் என்கிற போதும் கூட அதை விட்டு நாங்க உமர் அவங்க சொல்றதை நாங்க கேட்போம், உமர் அவங்க சொன்னதாக பலவீனமான செய்தியாக இருந்தாலும் கேட்போம், ஆதாரபூர்வமாக நபி அவர்கள் செய்தாலும் கேட்க மாட்டோம் என்கிற அந்த போக்கு அது எப்படியான நிலைக்கு இவர்களை தள்ளி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா இப்படி சஹாபாக்களை புகழ்ந்து அவங்க தான் சாட்சி, இதை அவங்களை பற்றி வருகிற சிறப்புகள் அனைத்தையுமே நாங்கள் ஏற்கத்தான் செய்கிறோம். ஆனா அதை வைத்து நீங்கள் எடுக்கிற முடிவு என்ன? அதெல்லாம் சரி, நீங்க சொல்லுவதெல்லாம் சரி, குர்ஆன்ல அவர்களை பற்றி சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, நபிமொழிகள் அவர்களை பற்றி அதனால அவர்கள் பின்பற்றுதலுக்குரியவர்களா, இவ்வளவு சிறப்பிக்கப்பட்டது அதனால அவங்கள வணங்கிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணுவோமா? அது சரியானதா, முறையானதா? சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அழகான ஒரு வசியத் இருக்கிறது. மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத். உலகத்துல யாரையாவது நீங்க பின்பற்றணும்னு ஆசைப்பட்டா துன்யா விட்டு விடை பெற்று விட்ட சஹாபிகளை பின்பற்றுங்க. ஏன்னா அவங்க யார், என்ன அற்புதமான வாசகங்களை சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் அவங்க நீங்க யாரையாவது பின்பற்றுவதாக இருந்தால் நீங்க பிமன் கதுமாத், யார் இறந்து போய்விட்டார்களோ அந்த சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். இதெல்லாம் ஆதாரம். சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு நம்ம சொல்லும் பொழுது சஹாபாக்களை ஆதாரமாக கொண்டு வந்து நிறுத்தி இப்படி ஒரு செய்தியை கொண்டு வந்து அப்ப இப்படி சொல்லிட்டாங்க அதனால நம்ம பின்பற்றணும், இப்படியாகத்தான் இவங்களுடைய அந்த வாதம் என்பது ஒரு அடிப்படையற்ற, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய கவலை விட நபித்தோழர்களை உயர்த்தி பிடிக்கிற ஒரு சூழலை உருவாக்குற மாதிரி தான் இவங்களுடைய நிலை அமைந்திருக்கிறத நாம பார்க்கிறோம். இப்படியாக நிறைய நபித்தோழர்களுடைய பல விஷயங்களை அவங்க அப்படி பின்பற்றினார்கள், அவங்க அணுவாக நபி அவர்களை பின்பற்றினார்கள், அதனால அவங்களை பின்பற்றணும், யாரு நிறைய நல்ல முறையில பின்பற்றுறாங்களோ அவங்க தான் பின்பற்றுதலுக்கு உரியவங்க என்கிற லாஜிக்கெல்லாம் பேசி இப்படி பின்பற்ற அவங்கள நம்ம பின்பற்றணும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. சஹாபாக்கள் நாம் விமர்சிக்கல, அவங்களை குறித்த அவங்கள திட்டுவதோ அவங்கள நாம குறை சொல்வதோ இல்லை. நபிமொழிகள்ல அவங்க குறித்து வந்திருக்கிற செய்திகளை நாம சொல்லும்போது அவங்களும் சில பிழைகள் செய்திருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் அந்த பிழைகளை அல்லாஹ் மன்னிப்பான். ஏன்னா சொர்க்கத்திற்கு அவங்க நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால அவங்க செய்திருக்கிற எத்தகைய பிழையாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற அடிப்படையோடு நாம நம்புறோம். சஹாபாக்கள் அவங்க அப்படியே பின்பற்றுறதுனால அவங்கள நாம பின்பற்றணும் என்று சொன்னால் சில இடங்கள்ல அவங்க மாற்றமாகவும் அவங்களுடைய ஏதோ அவங்களிடத்தில் ஏற்பட்ட அந்த செய்திகள் கிடைக்காமல் போயோ அல்லது அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளாமலோ அது நபி வழிக்கு மாற்றமாக சில இடங்கள் நடந்திருக்கிறார்களே, அப்ப அதையெல்லாம் நம்ம என்ன செய்வது? தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்வதை அதை உமர் போன்ற உஸ்மான் போன்ற பெரும் நபித்தோழர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது நபிமொழிகளை நாம பார்க்கிறோமே. இப்படி நிறைய விஷயங்களை நாம பட்டியலிட முடியும். அப்ப இப்படி ஒரு ஒரு மோசமான இவங்க சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு எப்படியெல்லாம் சுற்றி வளைத்து எதையெல்லாம் சொல்லி, ஒன்று அடிப்படை ஆதாரமற்றவைகளாக இருக்கிறது, இன்னொன்று திரித்து மாற்றி ஆதாரங்களை வேறு மாதிரியாக அதை ஒரு புரட்டி இவங்களுடைய அந்த மனநிலைக்கு ஏற்ப அதை மாற்றி சொல்ல நினைக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தையும் அல்லாஹ் சொல்லுகிற திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், யார் இந்த மூமீன்கள் அல்லாத பாதையை பின்பற்றுகிறார்களோ நுவல்லிஹி மாத்தவல்லா, அவர் பாதைகளே நாம விட்டுருவோம்,
அவங்க வந்து நுஸ்லிஹி ஜஹன்னம், அவங்கள நரகத்தில் நாம் அவர்களை கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற மாதிரி இந்த வசனத்தை சொல்லி, அப்போ இதுலையும் இந்த கைர சபீலில் மூமின்கள் அல்லாத பாதை என்பது சஹாபாக்களை தான் குறிக்குது அப்படின்றத சொல்றாங்க. திரும்ப அதே கதை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ. யார் இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் உலகத்தில் பிளவை ஏற்படுத்துகிறார்களோ, தெளிவெல்லாம் ஹிதாயத்தெல்லாம் வந்ததற்கு பின்னால், وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, முஃமின்களுடைய பாதை அல்லாத வேறு பாதையை துயறுகிறார்கள். இந்த ஆயத்தை இறக்கும் பொழுது முஃமின்கள் யார் மாத்திரம்தாங்க? சஹாபாக்கள் மாத்திரம்தான். வயத்தபி, அவர்கள் பின்பற்றுகிறார்கள் கைர சபீலில் முஃமினீன், முஃமின்களுடைய பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்து. இப்போ மூமீன்கள் என்றால் உலகத்தில் இனிமே வரக்கூடிய நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களை அது குறிக்காதா? மூமீன்கள் அல்லாத பாதைனா யார் நபி அவர்கள் சொன்ன திருமறை குர்ஆன் சொல்லுகிறபடி நம்பிக்கை கொண்டார்களோ அத்தனை பேரையும் அது குறிக்காதா? அப்போ இப்படி அப்பட்டமாக எந்த செய்தியாக இருந்தாலும் ஏறுக்கு மாறாக அதை வியாக்கியானம் கொடுப்பது, அதை திரிப்பது, அதை மாற்றுவது, அதை மறைப்பது, பலவீனமான பல அடிப்படைகளை வைத்து தங்களுடைய கொள்கையை நிலைநிறுத்துவது என்கிற மாதிரி தான் இவருடைய உரையின் மொத்த சாராம்சமும் அமைந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இது போன்ற இந்த கொள்கை விளக்கம் என்று சொல்லி இவர்கள் விளக்கி இருக்கிற இந்த கொள்கை எவ்வளவு அபாயகரமானது என்பதை நாம் தெளிவுபட தெரிந்து கொண்டோம். இப்போ இது போன்ற விஷயங்கள்ல இருந்து நாம் தெளிவாக புரிந்து அதில் நாம் அல்லாஹுவையும் அல்லாஹனுடைய தூதரையும் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு இவங்களுடைய உளறல்கள் கூட நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகிற நிலையை ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்களை தவிர்த்து பின்பற்றுதலுக்கு உரியவர்கள், போற்றுதலுக்குரிய சஹாபாக்கள் எவ்வளவோ பல தியாகங்களை செய்திருந்தாலும் அதையெல்லாம் நம்ம போற்றுகிறோம், மதிக்கிறோம், அவர்களை கண்ணியமான்களாக கருதுகிறோம், அவர்களை பற்றி வியந்து பார்க்கிறோம். ஆனால் அவங்க ஒருபோதும் நபி அவர்களுடைய அந்தஸ்தில் பின்பற்றுதலுக்கு உரியவர்களாக இருக்கவே மாட்டார்கள் என்பதையும் ஆழமாக நபி அவர்கள் நமக்கு அந்த கொள்கையைத்தான் போதித்தார்கள். திருமறை குர்ஆன் நமக்கு அந்த கொள்கையைத்தான் போதித்திருக்கிறது என்கிற போது அதில் உறுதியாக இருந்து மரணிக்கிற நல்வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் உருவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.